ஆட்சியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மத்திய பல்கலைக்கழக நுழைவுவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவையாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக நுழைவுவாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன வருஷங்களை எழுப்பினர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் கடலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி கடலூரில் நேற்று முன்தினம் இரவு முதல் 17 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனையடுத்து மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் 8000 ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. எனவே இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார், கண்காணிப்பு அலுவலர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள தடுப்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும், பாதிக்கப்படுபவர்களுக்கு பாதுகாப்பு முகாம்களில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யவும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். காரைக்கால் பகுதியில் உடன் படிக்கும் மாணவியின் அம்மா குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்து மாணவன் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளி சகாயராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனை அளித்து காரைக்கால் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காரைக்கால் நேரு நகர் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மாலதி ஆகிய தம்பதியினரின் மகன் பாலமணிகண்டன். இவர் காரைக்கால் நகர பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவருடன் படிக்கும் சக மாணவியின் தாயார் தன் மகளை விட நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுப்பதன் கடந்த 2ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்ததால் மாணவன் பாலமணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்த சகாயராணி விக்டோரியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது குறித்த விசாரணை காரைக்கால் நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வமுத்துக்குமாரசாமி குற்றவாளி சகாயராணி விக்டோரியாவுக்கு தூக்கு தண்டனை அளிக்குமாறு வாதாடினார். வாதத்தை கேட்ட நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவிற்கு இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என தெரிவித்து சகாயராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 20,000 அபதாரமும் அளித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார். செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்தும் சரி செய்யப்படாததால் தற்போது வீடூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் நீர்த்தேக்கமின்றி வீணாக கடலில் கலப்பதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் நீர்மட்டம் உயர்வால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததன்படி வீடூர் அணையில் இருந்து சுமார் 5647 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து ஓடியது. மேலும் 10 கண்ணு அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்திற்கு பெருமை சேர்த்து வந்து பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சங்கராபரணி ஆற்று செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதடைந்த நிலையில் அணையின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யப்படாமல் இருந்து வந்தது. தற்போது வீடூர் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டை நிரம்பிய நீரும் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த படுகை அணை சுற்றுலா தளமாக இருந்ததாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து படுகை அணையை கண்டு களித்து ரசித்தனர். விவசாயத்திற்கு இந்த படுகை அணை நீர் சேமிப்பு மிக உதவியாக இருந்ததாகவும் தற்போது நீர் சேமிப்பதற்கான வழி இல்லாததால் விவசாயம் பயிர் செய்வது பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாக தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்து நெல்லித்தோப்பு அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் ரேஷன் கடையை பூட்டு போட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தீர்ந்துவிட்டதால் வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுமாறு நியாய விலைக்கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் சாலையில் அமைந்துள்ள நியாய விலைக்கடையில் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்தும்
இலவச அரிசி வழங்காததை கண்டித்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை இழுத்து மூடி பூட்டு போட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உருளையன்பேட்டை போலீசாரிடம் சாவியை ஒப்படைத்தார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தவளக்குப்பம் பகுதியில் நடந்து சென்ற ஓய்வு பெற்ற நர்ஸிடம் தாலி செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் நகை மற்றும் திருட்டு பைக்குடன் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் ஆனந்தா நகரை சேர்ந்தவர் இளங்கோ மனைவி எழிலரசி. இவர் கடந்த 13ஆம் தேதி அபிஷேகப்பாக்கம் சாலை வழியாக கடையில் பொருட்கள் வாங்க நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது தலைக்கவசம் அணிந்து கொண்டு பின்னால் பைக்கில் வந்த மர்ம நபர் திடீரென எழிலரசி கழுத்தில் இருந்த 4 அரை சவரன் தங்க தாலி செயினை அறுத்துக்கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றார். செயினை பறிக்கும் போது எழிலரசி ஒரு கையால் செயினை கெட்டியாக பிடித்துக் கொண்டு கீழே விழுந்து காயமடைந்தார். இதனால் அந்த தாலி செயின் முக்கிய பாகங்கள் அவரது கையிலேயே பத்திரமாக இருந்தது. மீதமுள்ள கால் பாகம் செயின் திருடனிடம் சிக்கிக் கொண்டது. எனவே இது குறித்து எழிலரசி கொடுத்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அடுத்தடுத்து ஆய்வு செய்தனர். அதில் நகையை திருடிச் சென்றவர் 100 அடி சாலையில் உள்ள ஒரு தனியார் பாரில் மது குடித்துவிட்டு ஜிபே மூலம் பணம் செய்ததை அடுத்து போலீசார் அவரது செல் நம்பரை பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை தவளக்குப்பம் பகுதியில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன், தலைமை காவலர்கள் பான்குமார், விமலரசன், காவலர்கள் சூர்யா, சக்திவேல் ஆகிய அயர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மோட்டார் பைக்கை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணான பதிலை கூறியதால் சந்தேகித்த காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து ஏற்கனவே மதுபான பாரில் பதிவு செய்த செல் நம்பரை வைத்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மடப்பை சாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி மகன் பெருமாள் என்ற கமல் என்பது தெரிந்தது. தவளக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கி மாடல் கிச்சன் வேலை செய்து வரும் இவர் ஓய்வு பெற்ற நர்ஸிடம் ஜெயின் பறித்தது மற்றும் வேறு இடத்தில் ஒரு மோட்டார் பைக் திருடியதை ஒப்புக்கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் ஒரையூர், சித்தரசூர், பாலூர் ஆகிய பகுதிகளில் இலவச மனைப்பட்டா, பள்ளிக்கு செல்லும் பாதையை சீரமைத்தல், சுடுகாட்டு பாதை சிரமைத்தல், ஆக்கிரமிப்புகளை அகற்றி பேருந்து நிழல்குடை அமைத்து தருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு வட்ட தலைவர் சுப்பிரமணி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் கோகுல கிறிஸ்டீபன் விளக்க உரையாற்றினர். வட்ட செயலாளர் தெய்வசிகாமணி, பொருளாளர் மாசிலாமணி, கிளை தோழர்கள் குமார், மணிக்கண்ணு, சுகுமார், அலெக்ஸ்ராஜ், ராமச்சந்திரன் உள்ளிட்ட சுமார் 75க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திட்டங்களை செயல்படுத்தாமல் கோப்புகளை தேக்கி வைக்கும் ஒரையூர் விஇஓ பிரகாஷை கண்டித்தும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் பகுதியில் அமைந்துள்ள 3500 ஏக்கர் உப்பளம் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது. மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள 3500 ஏக்கர் உப்பளம், இதில் 2500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக இரவு நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி காணப்பட்டு வருகிறது. மரக்காணம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை வேலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணி என புறங்களும் பணி நடைபெறுவதால் மணல் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் மழைநீர் கடலில் கலக்க முடியாத காரணத்தால் உப்பளம் நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது. இந்த ஆண்டு அவ்வப்போது பருவம் தவறி பெய்த மழையாய் உப்பு உற்பத்தி மிகவும் பாதிப்பு ஏற்படுகிறது. அவர்கள் செலவு செய்த தொகை கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் வேதனையாக. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கழுதூர் மற்றும் அரியநாச்சி பகுதியில் வயல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 4 பெண்கள் மின்னல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதனையடுத்து உயிரிழந்த பெண்களின் குடும்பத்திற்கு தலா 30 லட்சம் ரூபாயும் அவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தமிழழகன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரிடம் மனு வழங்கினர். இந்த நிகழ்வில் விவசாய அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பெண்களை சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி பாஜக மகளிர் அணியினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தால் பரபரப்பு. புதுச்சேரி
அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி தொகுதி சிவலிங்கபுரம் தெருவில் வசிப்பவர் சுப்பிரமணி மகன் கலைவாணன். பாஜக கட்சியில் தொகுதி பொறுப்பில் இருந்து வந்த இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் விரக்தியடைந்த கலைவாணன் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தொந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் உள்ள மகளிரணியினரை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தரம் தாழ்த்தியும் கொச்சப்படுத்தியும் பேசி பதிவு செய்து வந்துள்ளார். எனவே இதனால் மனவேதனை அடைந்த பாஜக மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் பிரியா, முரளி, அருள்ராஜ், பாண்டியன் ஆகியோர் கலைவாணன் வீட்டிற்கு நேரில் சென்று கேட்டபோது அவர் தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பாஜக மகளிரணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா தலைமையில் மாநில செயலாளர் ஹேமமாலினி, மகேஸ்வரி, சித்தரா, ராஜம்மாள், சாரதா, லலிதா, தனலட்சுமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பாஜக மகளிரணியினர் ஒன்று திரண்டு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிந்து பெண்களை அவதூறாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் கலைவாணன் மீது வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக மகளிரணியினரை அவதூறாக பேசிய பாஜக முன்னாள் நிர்வாகி மீது வழக்கு பதிய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் மனு கொடுக்க ஒன்று திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியில் ரூபாய் 21,27,000 செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு ஐயனார் கோயில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 21,27,000 மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாசலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கவிஞர் புதுவை சிவம் அவர்களின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜ் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் இலட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடர்ந்து கனமழை பெய்ததை அடுத்து கடலூர் மாவட்டம் பெரிய கங்கன்குப்பம் பாபா நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை மழை நீர் சூழ்ந்தது. தொடர்ந்து 3வது நாளாக மழைநீர் செல்ல வழியில்லாமல் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே கடலூர் மாவட்ட நிர்வாகம் இதனைக் கண்டு குளம்போல் தேங்கி நிற்கும் மழை நீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.